ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாக. இந்த பரிசுத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரத்துக்கு முதல் நாள் கூட கர்த்தாவே தேவனாமே நம்மளை நமக்கு அவர் திருசனியாக அழைத்து வந்து கர்த்தரை துதிக்க போற்ற மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நாம் கிறிஸ்துவின் கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் தேவனுக்கு நாம் துதிக்க நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அது பிரார நாட்கள் கூட நாம் தேவசனியாக தேவனை தொழுது கொண்டு கர்த்தர் நன்றி செலுத்த கர்த்தர் நாம் கிருபை மறக்கும் பாருங்க கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களோட சேர்ந்து கர்த்தர் அடியானத்துக்கு பாக்கியத்தை கொடுத்தவங்க கர்த்தர் நன்றி செலுத்துறேன் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ நடந்து கடந்த 4 வாரங்களாக நாம் தேவனுடைய பண்பை அறிந்துள்ள தியானித்து கொண்டு வருகிறோம். செய்தி மூலமாக அவரோட ஒவ்வொரு பண்பாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். சில காரியங்கள் தெரிந்திருப்போம், அது பண்பு என்று தெரியாமலே நம்ம காரியத்தை அறிந்திருப்போம் தேவனை. இருந்தாலும் தேவனை அறியதும் தேவனுடைய பண்பை அறியலும் நாம் விசேஷித்த கவனம் செலுத்தும் என்று சொல்லி கடந்த வாரங்களாக ஆவியான பேசுகிற மூலமாய் நாம் இந்த காரியத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். ஆவியான நம்ம உதவி செய்து கொண்டிருக்கிறார். அது பிரகாரமாய் நாம் முதலே பார்த்தோம். அப்படியே நாம் கேட்பதற்கும் அதிகமாக நம்ம வேண்டுவதற்கு அதிகமாக செய்கிற தேவன் சொல்லி பார்த்தோம். அடுத்தது நமக்கு எல்லாம் காரியம் நன்மைக்கு நடத்தி தர தேவன் சொல்லி பார்த்தோம். மூன்றாவது பண்புகளாக பார்த்தோம். தேவன் நமக்கு அதிசயமாக அற்புதம் செய்கிற தேவனாக இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம். கடந்த வாரத்திலும் தேவன் நம்மளை குறித்து நினைத்ததையும் அவர் நினைத்தது ஒன்று தடப்படாதவும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மளுக்கு என்ன முன் கொடுத்திருக்காரோ அவரை கர்த்தரை நடத்திய தீர்வார். அவர் நம்மளை குறித்து நினைத்ததை நடத்திய செய்வார். அதை தடையும் வராது என்று சொல்லி இப்படி தேவனுடைய பண்பார்னு சொல்லி பார்க்கிறோம். இந்நாட்டில் கூட நான் இன்னும் தேவனை பற்றி அறிந்து கொள்ளும் தக்கதாய் அவரோட பண்பினை நம்ம அறிந்து கொள்வோமாக. துவாவே நமக்கு உதவி செய்வராக. வாசிக்கலாம். சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 4வது வாசிக்கலாம். சங்கீதம் 11:4. சங்கீதம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதிக்கிறது. ஆமென். ஹalleluya. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதிக்கிறது. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே அருமையாக தாவீது ஒரு தேவனை பற்றி அறிந்த ஒரு காரியத்தை பாட்டாக எழுதியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், தேவனும் ஆலயத்தில் இருக்கிறார், அவரோட சிங்காசனமோ பரலோகத்தில் இருக்கிறது. ஆனால் கண்கள் எங்கே இருக்குது? மனுபுத்திரை பார்த்துட்டு இருக்கு. ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதிலே ஒரு தேவனுடைய பண்பினை நாம் பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய கண்கள் எப்போதும் மனுபுத்திரமே நோக்கமாக இருக்கிறது. ஹalleluya. நம்மளை காண்கின்ற தேவன் நமக்கு இருக்கிறார். நம்மளை பார்க்கிற தேவனா இருக்கிறார். நம்மளை நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். நம்மளை கண்டுகொள்ளாத தேவனா இருக்க முடியாது. இல்லை, நம்மளை கண்டுகொள்ளாத தேவனா இருக்கிறார். நாம் காணும்படியா நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவனுடைய பண்புல ஒன்று, நம்மளை அவர் என்ன செய்வார்? எப்போவுமே அவர் நம்மளை எப்பொழுதுமே அவரை பார்த்து கொண்டிருப்பார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவ ஜனங்கள் இந்த காரியத்தை நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை காணாமல் இருப்போம், கண்டு காணாமல் இருப்போம், நம்மளை கவனிக்காமல் இருப்போம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவரோட சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கலாம், ஆலயத்தில் அவர் இருக்கலாம். ஆனால் அவரோட கண்கள் மாத்திரம் எங்கே இருக்குது? நம்மளை நோக்கி கொண்டிருக்குது. ஹalleluya. அவருடைய இமைகள் நம்மளை சோதித்தது. தேவனுக்கு டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கு. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நல்லா அறிஞ்சிக்கோங்க. தேவனுடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹalleluya. யார் என்ன செய்கிறா, எப்படி செய்கிறா, எப்படி வர்றாங்க, எப்படி போகிறாங்க, என்னெல்லாம் என்பதெல்லாம் தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. எரேமியா 34:21 வாசிக்கிறோம். 34:21 வாசிக்கிறோம். எரேமியா 34:21. எரேமியா 32:19 வாசிக்கலாம். 34:21 வாசிங்க. எரேமியா 32:19 இல்லை, சாரி நீங்கள் எரேமியா 32:19 வாசிங்க. அவனும் அவனுக்கு கிரியை வழிக்கு பலன் அளிக்கும்படி உம்முடைய கண்கள்
மனுபுத்திரன் எல்லா வழிகள் மேலும் நோக்கமா இருக்கிறார். ஹalleluya. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம். யோசேப்பு வல்லவரா இருக்கிற அவர் மனுபுத்திரன் எந்தெந்த வழியில எவன் எப்படி போறான் எப்படின்றத அவர் என்ன செய்றார்? கண்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவனுக்குரிய பலனை அளிக்க முடியாது என்ன செய்றார்? அவர் நம்மளோட வழிகளை என்ன செய்றார்? பார்த்து கொண்டு இருக்கார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம். முதல்ல கண்கள் நோக்கமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே அவருடைய நம்முடைய வழிகளை அவர் என்ன செய்றார்? நோக்கமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். முதல்ல கண்கள் நம்ம மேலே நோக்கமா இருக்கு. இப்ப நம்முடைய வழிகள் அவருக்கு என்ன செய்யற நோக்கமா இருக்கு. யார் யார் என்ன செய்யறா, அவனுக்கு அவன் செய்யற பலன் அடிக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல அவர் நம்மளை ட்ரேஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த வேலையை செய்து கொண்டிருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14 வாசிக்கலாம். உபாகமம் 11:14. நம்முடைய வழிகளை தேவன் என்ன செய்கிறார்? நம் வழிகள் மேல் தேவன் கண்ணோக்கி இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். உபாகமம் 11:14. இவர் வருடம் முழுவதும் நம்முடைய கண்ணோக்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். கொஞ்சம் வேகமாயிடுங்க. உபாகமம் 11:14. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாய் கர்த்தருடைய கண்கள் அதன் மேலே வைக்கப்படுங்க. ஹalleluya. ஆல் டேஸ். எப்படிங்க? என்னைக்கே ஒரு சீசனா உங்களை பார்க்கறது இல்லை, நான் வரும்போது நான் பார்க்குறேன் அப்படிலாம் கிடையாது. எப்போ வருஷத்தின் துவக்கம்லேருந்து முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யுது? உங்கள் மேலும் உங்கள் வழிகள் மேலும் இருக்கு. கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாத. முதல் வசனம் பார்த்தோம், கர்த்தர் கண்கள் நம்ம மேல இருக்குன்னு சொல்லி. அவர் சிங்காசனம் என்னமோ பரலோகத்தில் இருந்தாலும் அவர் கண்கள் நமக்கு நம்ம மேல இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, நம்ம கொடுக்குற பலனை அவர் அளிக்கத்தக்கதாய் நம்முடைய வழிகள் மேலே அவர் கண்கள்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க வருஷத்துக்கு முழுவதும் உங்களுக்கு நன்மை சொல்லத்தக்கதாய் அவருடைய கண்கள் என்ன செய்யுது? எல்லா நாட்களிலும் நம்ம மேல் இருக்கு சொல்லி பார்க்கணும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியே வாசிக்கலாம். 2 நாளாக அப்படியே நீதிமொழிகள் 15:3 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:3. ஆல் டேஸ், வருஷத்தின் மாத்திரமல்ல எல்லா நாட்களிலும் கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கமா இருக்கிறது தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய கண்கள் இப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? எவ்விடத்திலிருந்து, எல்லா இடத்திலிருந்து. எங்கே போனாலும் சரி, நீ தூரமா இருந்தாலும் சரி, சமயமா இருந்தாலும் சரி, கர்த்தர் கண்கள் மேலே நோக்கமா இருக்கு. யார் மேல நோக்கமா இருக்குது? நல்லோர் மேலையும் தீயோர் மேலே. நல்லோர் மட்டும்தான் கர்த்தர் பார்ப்பார்னு நினைக்காதீங்க. தீயோரையும் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருப்பா. ஏன்னா அவனுக்கு கிரியை அழிக்கணும்ல, பலன் அழிக்கணும்ல. அவரையும் கர்த்தர் செய்வார், பார்ப்பார். எப்படி பார்ப்பார்னா எவ்விடத்துல இருந்து கூட பார்ப்பார். நீங்க எங்க போனாலும் சரி அவங்கள பார்ப்பார். தப்பிக்கவே முடியாது. கர்த்தர் கண்களை நீங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. கர்த்தருக்கு முன்பா நீங்க மறைவா இருக்கவும் முடியாது. அவர் சர்வ வியாபி. அவருக்கு முன்னாடி மறைவாக ஒன்றும் இல்லை. அவர் சர்வத்திலும் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவர் கண்கள் மறைவாக ஒன்றும் இல்லை. யோபு சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், 139 சங்கீதம் 7, 8, 9 உண்மையிலிருந்து மறைந்திருக்க முடியுமா? நான் பாதாளத்துக்கு போனால் அங்கே இருக்கிறேன், நான் எங்கே போனாலும் அங்கே இருக்கிறேன், நான் எங்கே என்னை மறைக்க முடியும்? எல்லாம் கண்களுக்கு ஒளிமறைவே கிடையாது. எல்லாம் கண்கள் திறந்தவைகளாக இருக்கிறது. எல்லாம் கண்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீ சர்வ வியாபி, உனக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. நீ எங்கும் இருக்கிறேன், எங்க போனாலும் இருக்கிறேன், எவ்விடத்திலிருந்து எங்களை பார்க்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றதை பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆண்டவரே, உம்மை மறைத்துக் கொண்டு நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் பாதாளத்தில் படுக்கை போட்டு கட்டளை போட்டாலும் அங்கேயே இருக்கிறீர். நான் செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும், நான் அந்த மாதிரி சிறகை வைத்துக் கொண்டு சமுத்திரத்தை கடையேசில போய் நான் தங்கி போனாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். அங்கே உங்க கை என்னை நடத்தும். உங்கள் வலதுகரம் என்னை பிடிக்கும். எங்க போனாலும் என்ன நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுடைய கண்கள் என்ன செய்ய பார்த்து கொண்டு இருக்கிறது. ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாத. கர்த்தருக்கு முன்பான மறைவாக நமக்கு எதுவும் கிடையாது. அவர் கண்களுக்கு முன்பாக மறைவாக எதுவும் கிடையாது. எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்க சிரிச்சதும் தெரியும், நீங்க பார்த்ததும் தெரியும், நீங்க தூங்குனதும் தெரியும், நீங்க படுத்ததும் தெரியும், நீங்க வேலை செஞ்சதும் தெரியும், நீங்க ஊழியம் செஞ்சது தெரியும், ஊழியம் செய்யாமல் இருக்கிறதும் அவருக்கு தெரியும், ஏளனம் பேசுறதும் தெரியும், துதித்ததும் தெரியும், துதிக்காமல் இருந்ததும் தெரியும்.
உற்சாகம் இருந்தது தெரியும், சோர்ந்து போனதும் தெரியும். எல்லாம் கர்த்தர் கண்களுக்கு எதுவுமே மறைவா இல்லை. அவர் உங்களை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கின்ற தேவன். ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டு பிரிந்ததும் இல்லை. அவர் கண்கள் நம்ம விட்டு பிரிந்ததும் இல்லை. இங்கே சொல்கிற வாசனங்கள்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்காங்க. கர்த்தர் கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிறது. ரெண்டாவது, நம்ம கர்த்தர் கண்களானது நம்ம வழிகள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அப்புறம் வருடம் முழுவதும் கர்த்தர் கண்கள் நம்ம மேலே இருக்கிறது. எவ்விடத்திலும் இருந்தும் கர்த்தர் கண்கள் நம்ம மேலே இருக்குது. நம்ம இங்கே தான் தப்பு பண்ணாமல் அந்த ஊருக்கு போய் தப்பு பண்ணான்னா அங்கேயும் கர்த்தரோட பார்த்து கொண்டே இருப்பார். சில நேரங்களில் நம்ம அடிக்கடி யோசிப்போம். ஸ்கூலில் கொண்டு பிள்ளைகளை விடும்போது ஆரம்பத்தில் அப்படியே கேட் பண்ணி எட்டி பார்த்து எப்படி டாட்டா ஏர்போர்ட்டில் மாதிரி காட்டிகிட்டே இருக்கும். ஒரு நாள் ஃபாதர் இருந்தார். என்னங்க அந்த பிள்ளைகள் ஃப்ளைட்டுக்கு அனுப்புறீங்க போங்க அப்படின்பார். சத்தம் போட்டதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் சொல்லுவோம். ஒரு பெரிய கும்பல் அப்படியே ஃப்ளைட்டில் டாட்டா கட்டுறோம் காட்டிகிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் இருந்தோம். இப்போவும் அப்படி தான் இருக்குது. சத்தம் போட்டார் தான் ஃபாதர் சத்தம் போட்டார். அப்புறம் ஆண்டு என்ன பிள்ளைகள் ஸ்கூலுக்கு நின்று பார்க்க முடியாதா எனக்கு ஆடினார். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை இருந்தது. அதாவது நம்ம கண் பார்வையில் இருக்கும்போது தான் பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன நாம் கண் தூங்கியிருக்கும்போது கூட பார்த்துட்டு இருக்கிறது யார் தான்? தேவன் தான். ஹல்லேலூயா. அதனால் பிள்ளை தேவன் பார்ப்பார் அப்படின்ற நம்பிக்கையிலே நம்ம ஸ்கூலில் விட்டுட்டு வருவோம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் தான் பார்த்து கொண்டே வருகிறார். சில நேரங்களில் சாப்பாடு போட்டிட்டு ஃபோன் பண்ணுவான். சாப்பாடு எங்களை கொடுக்க இயல முடியாது. எனக்கு நேரம் சரியாக இருக்காது. அவனுக்கு எப்படியா கத்துறாங்க ஒரு சாப்பாடு ஆரம்பி பண்ணி கொடுக்குறான். ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் தெரியும் நாம் பார்க்க விட நம்ம பிள்ளைங்க அதே நேரம் பார்த்தது யாரு? தேவன் தான். ஹல்லேலூயா. நம்ம நினச்சிட்டு நம்ம பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக ஒன்றுமே கிடையாது. நம்மளாம் மனிதர்கள் அசந்து தூங்கிடுவோம், அசந்து எங்கேயா போயிடுவோம், அசந்து சில சிந்தையில் போயிடுவோம். ஆனால் நம்ம பிள்ளைகள் தேவன் செய்கிறார். கண்களாமல் அவர் கண்ணை நம்ம அவர் மேல் பிள்ளைகளை வைத்தே பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த வார்த்தையை அண்டர் பண்ணிக்கோங்க. அவர் நல்ல ஒரு பொருளையும் எவ்விடத்திலிருந்து என்ன செய்கிறார்? அவர் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. எவ்விடத்திலிருந்தும் கர்த்தர் கண்கள் நல்லோரையும் பொருளோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவவசம் ஸ்தோத்திரம். இது அவருடைய பண்பாகும். எல்லாருமே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது அவருடைய பண்பாகும். இந்த பண்புகளை ஏற்கனவே ஆரம்ப சொல்லிட்டேன். நம்ம நிறைய தியானத்தில் நம்ம பார்த்தோம். எப்படின்னா இந்த பண்பு அப்படின்றது தேவனுடைய பண்பு நம்ம எதுக்கு அறிந்து கொள்கிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இது மனிதர்கிட்ட கிடையாது. தேவனுடைய பண்பு எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது மனிதர்கிட்ட கிடையாது. அதிசயமாக செய்து மனிதராக செய்ய முடியாது. நம்ம வேண்டது கேட்டதுக்கு ரெட்டிப்பாக தரது அவனாலையும் செய்ய முடியாது. ரைட்டு. அடுத்தது நமக்கு நமக்கு எல்லாம் நன்மைகளை மாற்றி தருது அவனாலையும் முடியாது. போனவனை பார்த்த மாதிரி நினைத்தது முடிக்கிற திறமை அவனுக்கு கிடையாது. இந்த தேவனின் பண்பு நம்ம எதுக்கு சொல்கிறோம்? தெய்வத்தின் பண்பு இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது மனிதனாக இது ஆகாது. தேவனுடைய பசுதம் சோத்திரம் உண்டாதாக நம்ம இனி வர பண்புகள் நம்ம அப்பதான் பார்க்க போகிறோம். மனிதனால் செஞ்சதை நம்ம தேவனுடைய பண்புன்னு சொல்கிறது இல்லை. மனிதனால் செய்ய முடியாமல் இருந்து ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா தேவனுடைய பண்பாகும். ஹல்லேலூயா. அப்படியே இந்நாட்களிலே எல்லா இடத்துலிருந்தும் மனிதனால் யாரும் தமிழ் பிள்ளைகளே பார்க்க முடியாது. சில பெரியவங்க காலமாகி போயிடறாங்க. அவங்க ஜபத்தில் இருக்காங்க. அவங்க ஜபத்தில் ஜபம் பண்ணி போவாங்க. என்ன சொல்லி ஜெயிப்பாங்க? நான் வந்து இந்த உலகத்துக்கு பிரிந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகளே தேவன் கண்கள் பார்த்துக்கொள்ளும். அப்படிதான் எல்லாரும் பண்ணுறாங்க. அப்படிதான் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். தேவவசம் சோத்திரம் நம்ம விசுவாசமே அப்படிதான். அதனால் நம்ம அதிக நேரம் நம்ம பிள்ளைகளை நம்ம பார்த்து நினைக்க வேண்டாம். தேவன் தான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் கர்த்தருடைய கண்கள் பிள்ளை மேலிருந்து நம்ம மேலிருந்து பாதுகாக்க. நம்ம சொல்லுவோம் நம்ம பிள்ளை கூட இருந்தும் பார்த்தா நல்லா இருக்குமே சரி நினைக்காதீங்க. கர்த்தருடைய கண்கள் நம்ம பிள்ளைகளையும் நம்ம மேலே பார்த்து கொண்டிருக்கு. தேவவசம் சோத்திரம் இல்லாதாக நான் அந்த காரியத்தை ஒரு நாள் டூர் போகும்போது தான் நான் அறிஞ்சிக்கிட்டேன். அவனை இங்கே தனியாக விட்டதும் இல்லை. அன்றைக்கி அவனுக்கு பஸ்ஸில் காலையில் 6 மணிக்கே கொண்டு விட்டு டூர் போயிட்டு ரைட் தான் வரணும்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. அவனையும் தனி விட்டதில்லை. அவனுக்கு உலகம் தெரியாமல் இருக்கிறான். ஆனால் ஆனால் கர்த்தர் என்ன சொன்ன வார்த்தை என்னென்னா நான் ஒன்றையும் நான் தான் படைத்தேன், அவனையும் நான் தான் படைத்தேன். ஓமையிலையும் கண்ணோக்கமாக இருக்கிறேன், அவன் மேலும் கண்ணோக்கம் தைரியமாக அனுப்பு. என் கண்கள் அவன் மேலே இருக்குதுன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கப்புறம் திடமானேன். அப்புறம் அந்த சந்தோஷத்தில் சின்ன பையனும் டூர் அனுமதி கொடுத்தேன். ஹல்லேலூயா. அவன் அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்போ போனீங்க போனோம்லாம் சொல்ல எங்கே வேணால் போயிட்டுவோம். கர்த்தர் கண்கள் உன் மேலே இருக்குது, தைரியமாக இருக்குன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. தேவவசம் சோத்திரம். கர்த்தர் எங்கே போனாலும் நம்மளை பாதுகாப்பா. பிள்ளைய தூரமாக வேலை பார்க்குது, ஃபாரினில் வேலை பார்க்குது. என்ன நம்பிக்கை நமக்கு இருக்குது? அவன் ஒழுங்காக சாப்பிடானு அவனுக்கு தெரியுமா? அவன் ஒழுங்காக தூங்கினானு தெரியுமா? அவன் ஒழுங்காக குளிப்பானு தெரியுமா? நல்ல ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி போட்டான்னு ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நம்மளை படைத்ததையும் நம்ம பிள்ளைகளை படைத்ததையும் தேவன் ஒருவரே, அவரே அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்க வந்து பாதுகாப்பா. ஹல்லேலூயா. நமக்கு மிஞ்சிறது தேவனுடைய பண்பாகும்.
நம்மளை செய்ய முடியாது, தேவனுடைய பண்பாகும். எத்தனை தடவை நம்ம அறியாம பிள்ளைகளை கொஞ்சம் அப்படி நகர்ந்து இருக்கோம். யோசித்து பாருங்க, தேவனுடைய கண்கள் அவங்க மேலே இருந்தது. ஒரு நாள் எங்கள் வீட்டில் எப்படி விட்டுச்சுன்னு தெரியல, இந்த சின்ன பையன் கீழே மேலே 2வது இறங்கி கீழே போயிட்டான். எங்கே போயிட்டான்? 2.5 வயசில் ஒரு வீட்டுக்குள்ளே தட்டிட்டு போய் வீட்டம்மா பிள்ளைய கடைசியை பார்த்தா எங்கே இருக்கிறான் பாருங்க. அந்த எல்லை விட்டு கத்தை தாண்ட செய்யலை. ஹல்லேலூயா. அந்த கேட் வீடு கர்த்தர் கண்களை மேலே இருக்கிற நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தான் அப்படியே கண்ணு கத்தமாக. ஒன்றும் கிடையாது. வீடுகளில் சமைக்கிறீங்க, ஸ்திரீகள் சமைக்கிறீங்க, சகோதரிகள் சமைக்கிறீங்க, கர்த்தர் பாதுகாக்கிறார். எப்படி? கர்த்தர் கண்கள் இருக்கும்போது பத்திரமா சமைக்க முடியும். நம்ம வீட்டுக்கு வெளியே போகிறோம், திரும்பி வரோம், போக்குவரத்துக்கு போகிறோம், பைக்கில் போகிறோம், எல்லாம் ட்ராவல் பண்ணுறோம். ஏன்னா ட்ரெயின்லாம் சில நேரத்தில் எலக்ட்ரிக் நேரில் நான்லாம் படிகளவில் நின்று நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் மெட்ராஸில். கர்த்தர் பார்க்குறேன். கர்த்தர் கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிற நான் தப்பித்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய சோத்திரம் இல்லாத தைரியமாக இருங்க. கர்த்தருடைய பண்பாகும் நம்மளை கண் நோக்கி பார்க்குறது. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்ம மேலே எப்போவும் நோக்கி கொண்டே இருக்குது. நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னு பார்க்குறார், நீங்கள் எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறார், எல்லாமே கர்த்தர் பார்த்து வருகிறார். வாசிக்கலாம். 2 நாளாம் 16ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாம். 2 நாளாம் 16:9 வாசிங்க. 2 நாளாம் 16:9. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பவரை வெளிப்படுத்தத்தக்கதாய் தம் உத்தமர்களாக இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கு. ஏன்னா அவர் வல்லமை வெளிப்படுத்துறதுக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய சோத்திரம் உண்டாக. ஆகிய தேவ ஜனங்கள் அவர் வல்லமை வெளிப்படுறதுக்காக அவர் கண்கள் நோக்கமாக இருக்குன்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். நீ அவர் எவ்விடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்குன்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். வருஷம் முழுவதும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்குன்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கண்கள் உங்களே நோக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கண்கள் உங்களை மாத்திரமல்ல, உத்தமர்கள் மாத்திரமல்ல, தீயோ செல்வ கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார். அவரையும் பார்த்து அவங்க செய்கிற பலனை அவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய சோத்திரம் உள்ளதாக. ஆகிய கர்த்தருடைய கண்கள் அவருடைய வல்லமை நம்ம விலகத்தக்கதாக நம்மளை என்ன செஞ்சு கொண்டிருக்குது? பார்த்து கொண்டிருக்கு. உங்க மூலமாக தேவனை மகிமைப்பட முடியாது. உங்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்க முடியாது. ஒரு கண்கள் அவருடைய கண்கள் உங்கள் மேலே பார்த்து கொண்டிருக்கு. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக கர்த்தர் செய்கிறார். ஏன் கர்த்தருடைய கண்கள் உண்மையை நோக்கமாக இருக்க வேண்டும்? ஏன் அவர் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டும்? ஏன் அவர் உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டும்? யோசித்து பாருங்க. எதுக்காக செய்யணும்னு சொல்லுங்கள். ஒரு அர்த்தம் உங்களால் சொல்ல முடியுமா? எதுக்காக கர்த்தர் உங்களை கண்ணூர் பார்க்கணும், உங்களை பாதுகாப்புன்னு சொல்லுவீங்க, ரைட்டு. உங்களுக்கு வேண்டிய செய்தின்னு சொல்லுவீங்க. எதுக்காக அதை செய்யணும்? வாசிக்கலாம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4-5-6 வசனம் வாசிக்கலாம். அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வரைந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த வார்த்தையை அனுப்பிடிக்கங்க. தன் பார்வைக்கு சரியா இருக்கும்படியாக குயவன் வேறு பாண்டத்தை வளைந்தான். தன் பார்வைக்கு என்ன இருக்கணும்? சரியா இருக்கும்படியாக அந்த குயவன் அந்த பாத்திரத்தை பார்த்தான். அந்த குயவன் பாத்திரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த குயவனோட கண்கள் பாத்திரத்து மேலே இருந்து கொண்டே இருக்குது. ஏன்? தன் பார்வைக்கு அது என்ன இருக்கணும்? சரியா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்போ தேவனோட கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்க நோக்கம் என்ன? இந்த பாத்திரம், இந்த தான் என்கிற பாத்திரம், இந்த பிள்ளையானான்கிற பாத்திரம், ஜோயல் என்கிற பாத்திரம் எப்படி இருக்கணும்? பார்வைக்கு கண்டபடி சரியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக கண்கள் பார்க்க. அடுத்த வசனம் வாசிங்க. அதே மாதிரி நான் செய்ய மாட்டேனோ? அந்த குயவன் அந்த பாத்திரத்தை கண்டு நோக்கி அதை கண்டபடி, அதாவது சரியாக இருக்க முடியாது, கண்டு கொள்ள முடியத்தக்கதாய் அந்த பாத்திரத்தை வளைந்தபடி நான் வளைய மாட்டேனோ, நான் வளைந்து தர மாட்டேனோ என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். களிமண் குயவனுக்கு போல நீங்க என் கையில இருக்கிறீங்க. அதனால உங்களை இந்த பாத்திரத்தை என்ன செய்வேன்? கண்ணோக்கி
மாற்றிட்டே இருப்பேன். கொஞ்சம் வளைஞ்சாலும் என்ன செய்வேன், அதை சரி பண்ணுவேன், சீர்படுத்துவேன். அதே அதிகாரத்தில் பாருங்கள், 18 அதே அதிகாரத்தில் 11 வாசிக்கலாம். 11. இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை முன்னுப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துன்னு கர்த்தர் சொல்றார். ஹalleluya. பாத்திரம் சரியா வரது போல பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். இப்போ பொல்லாப்பு வழிங்க என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யணும், சீர்பட்டு தேவனுக்கு பிரியமான பாத்திராய் சரியா கண்டபடி சரியா இருக்க முடியாது வளைந்து நீங்க வளைக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அதான் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். சரியான பாத்திரமாய் உங்களை கொண்டு வரத்தக்கதாக கண் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, சீர்படுங்கள் சீர்படுங்கள் சீர்படுங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்மளை சீர்படுத்த முடியாம கர்த்தர் என்ன செய்றார், நம்ம கண் நோக்கி பார்க்கிறார். நம்மளை அழகு பார்க்க முடியாது பார்க்குறான், நல்ல பாத்திரமா இருக்க முடியாது பார்க்குறான். ஒரு குயவனை பாத்திரத்தை அப்படியே விட்டுருவானா, அப்படியே வளைக்கிறான், எங்கேயும் போனாலும் போயிது கழுத போதை தூக்கி போடுறானா போட மாட்டான். தான் கண்டபடி சரியாக இருக்க முடியாது மறுபடியும் நோக்கி பார்த்து பாத்திரத்தை அப்படியே உருவாக்கி, சப்போஸ் அந்த மண்பண்டை ஒரு மாதிரி வளைஞ்சி போயிட்டுனா கூட மறுபடியும் தண்ணி போட்டு என்ன செய்வாத மறுபடியும் மண்ணாக்கி மறுபடியும் மண்ணாக்கி. அவன்கிட்ட என்ன தெரியுமா, அவன்கிட்ட அந்த புயல்கிட்ட ஒரு என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த புயலை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிங்கன்னா அவன்கிட்ட எந்த மண்ணும் வேஸ்ட் ஆகாது, எந்த மண்ணும் வேஸ்ட் ஆகாது. அந்த மண்ணெல்லாம் எடுத்து என்ன செய்வான், எப்படினாலும் தண்ணி சேர்த்து ஒரு பாத்திரமாக ஆக்கிடுவான், இல்லைன்னா அந்த சின்ன சட்டியாக மாற்றி கொடுத்துருவான். அவன்கிட்ட மண்ணுகள் அவன்கிட்ட வேஸ்ட் ஆகாது. ஒன்றும் பொருள் இல்லாமல் உடஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் மண்ணை சேர்த்து மறுபடியும் என்ன செய்வான், ரீவாம் பண்ணி மறுபடியும் ஒரு பொருளாக்கி விடுறான், வேற ஒரு பொருளை உண்டாக்கிடுவான். அவன் கையில் மண்ணை கொடுத்தினா வேஸ்ட் ஆகாது. அப்படி தான் தேவன் சொல்கிறார், உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாள் வேஸ்ட்டோ வெயினோ நான் இருக்க மாட்டேன். திரும்பி என்ன செய்வாத சீர்படுத்தி என்ன செய்வேன், நான் அந்த பாத்திரமாக உருவாக்குவேன். அதுக்காக என் கண்கள் உண்மையிலே நோக்கமாக இருக்கிறது. ஹalleluya. அந்த குயவன் அந்த பாத்திரத்தை பார்த்து நான் சரியாக கண்டபடி செய்ய வேண்டும் சொல்லி நினைத்த போல நான் அவங்களை செய்ய மாட்டேனா, உங்கள் சீர்திருத்தத்துக்கு நான் ஒரு வாய்ப்பு தர மாட்டேனா, பாத்திரத்தை சரி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தர மாட்டேனா என்று சொல்லி கர்த்தர் கேட்குறார். நான் ஏன்னா நான் கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்கிறேன், நீ எங்கே போனான, எங்கே வளைஞ்ச, எங்கே இடிச்சு போன, எங்கே மிதிக்கப்பட்ட, எங்கே தூக்கி எறியப்பட்ட, எங்கே தூசியாக மாறின எல்லாத்தையும். அதாங்க தேவ சமூகத்தில் ஒரு சின்ன ஆள் கூட கர்த்தர் செய்ய மாட்டார், தூக்கி எறிய மாட்டார். அவனை ஏதாவது ஒரு வகையில் கர்த்தர் செய்வார், பயன்படுத்துவார். என்னங்க லேட்டாக வராது ஆராதனைக்கு இவரால் கர்த்தர் என்ன நினைக்காதீங்க. லேட்டாக வரனால ஒரு புண்ணியம் உண்டு. என்னைக்கு ஒரு ஆத்மா என்னைக்கு அவரை கூப்பிட்டு வருவார். அப்படி யாரையும் கர்த்தர் பார்வையிலே தேவ சமூகத்திலே வேஸ்ட்னு நினைக்க கூடாது. எல்லாம் கர்த்தர் பார்வையிலே பயப்படணும். குயவனுக்கு எப்படி ஒரு சின்ன மண்ணுனால் கூட அவன் என்ன செய்வான், நொடிஞ்சு போன மண்ணையும் மறுபடியும் நினச்சி பயன்படுத்துவான், இடிஞ்சு போன மண்ணையும் மறுபடியும் பயன்படுத்துவான், உடஞ்சி போன பாத்திரத்தையும் மறுபடியும் ரீசைக்கிள் ஆகி பயன்படுத்துவான். இதெல்லாம் குயவனுடைய ஒரு பண்பாகும். எக்காலத்தில் மண்ணை என்ன செய்ய மாட்டான், இது தேரல அப்படி ஒரு நாள் ரோட்டில் என்ன செய்ய மாட்டான், வீச மாட்டான். அப்படி ரோட்டு போனால் அங்கேயுமே ஒரு பாத்திரத்தை வளைஞ்சி கொண்டிருக்கிறான். அது அவனுடைய பண்பாகும். தேவனுடைய பண்பு அப்படிதான். ஹalleluya. இவன் பிரோஜனமா இருக்க மாட்டான்னு சொல்லி கர்த்தர் ஒரு நாள் அவன் தூக்கி எறிஞ்சதில்லை. நான் பிரோஜனமா சொல்லி கர்த்தர் என்ன ஒரு நாள் தூக்கி எறிஞ்சதும் இல்லை. என்னை சரிப்படுத்துவார், என்னை சீர்படுத்துவார், என்னை கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமா மாற்றுவார். ஹalleluya. ஏனென்றால் கர்த்தர் கண்கள் என்ன நோக்கமா இருக்கிறது. உங்களையும் கர்த்தர் அப்படியே செய்வாராக. நீங்க சிறந்த கர்த்தருக்கு என்ன நினைச்சுக்கலாம், ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு கர்த்தருக்கு ஏதாவது செஞ்சிடலாம், கர்த்தருக்கு ஏதாவது செய்வா, எதுமோ நீங்க கர்மம் பண்ணிட்டு இருக்கலாம். எல்லாத்தையும் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களை சரியான பாத்திரமா வைத்து கர்த்தர் அளவு பார்க்க விரும்புகிறார். அதனால கண்கள் உங்க மேலே நோக்கமா இருக்கு. தேவ ஜனங்கள் உங்களை சீர்படுத்த முடியாத கர்த்தர் கண்கள் இருக்குது. கர்த்தரோட வல்லமை உங்க மேல் காண முடியாது, இருக்க முடியாத கர்த்தர் கண்கள் இருக்குன்னு சொல்லி நீங்க இந்த நாட்கள் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக கர்த்தர் கண்கள் அறிந்து கொள்ள வேண்டும்? இதான் ஆன்சர். நம்மளை அவர் சீர்படுத்த முடியாது, நல்ல பாத்திரம் உண்டாக்கத்தக்கதாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தரோட வல்லமை அந்த பாத்திரத்தை இறங்க முடியாது. கர்த்தர் கண்கள் பூமி எங்கேயும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதுக்காக கர்த்தர் என்ன செய்யறார், இந்த பாத்திரம் சரியா வரணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாரு, வழி நடத்துறார். சங்கீதம் 32:8 வாசித்து பாருங்க, எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். இதுக்காக என்ன செய்யறார், அவர் தன்னுடைய பகுதியில ஒண்ணு உங்க மேல வச்சிடறார். என்ன பகுதி நீங்களே பார்த்து சொல்லுங்க, வசனம் வாசி சொல்லுங்க. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை
உனக்கு காட்டுவேன் உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. என்ன பகுதியை நம்ம மேல வைக்கிறார்? புரியுதா? உண்மையே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுத்து சொல்லுவேன். ஹல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியை நானே உனக்கு காட்டுவேன். ஏன் எதுக்காக அவர் கண்ணை உங்களை வைக்கணும்? உங்களுக்கு 3ஆம் கண்ணு தெரியணுமா? சில நெற்றிக்கண் தெரியட்டும் முடியுமா? அதுக்காக கண்ணு எதுக்கு வச்சிருக்காருன்னா ஆலோசனை கொடுத்து வழி நடத்தி நல்ல பாத்திரமா மாறணுக்கா. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால நீங்க வந்து கர்த்தர் கண்களை பார்க்கறதுக்கு எப்போ ஒப்புக்கொடுங்க. அவர் மறைவாக போக முடியாது. அதையிலே நம்ம பாட்டை நட செய்தார். பாவம் செஞ்சுட்டு எங்கே போனாரு? இலையை மூடிட்டு ஓடி போய் வரையிடார். எப்படி தேவன் அதாமே நீ எங்கே இருக்கிறாய்னா தூரமாக போயிட்டார். ஏன் தூரமாக போனார்? அவர் கண்ணுக்கு மறைவாக இருக்க முடியுமா? அவர் பாருங்க, அவ்வளோ தேவனுடைய பண்பு அவர்கள் அறிய முடியல பாருங்க. அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை மறையவே போக முடியாது. பாதாளத்து தாவீது அறிவிடார். நான் பாதாளத்து கட்டில் போட்டாலும் அங்கேயே நீ இருக்கிற ஆண்டவரே. ஒருவேளை நான் அப்படியே மோட்சமாக பரவத்துக்கு போனால் அங்கேயும் நீங்கள் இருக்கிறீங்க. நான் எங்கே மறைவாக ஆவிக்கு முன்னால் நான் எங்கேயும் மறைவாக போவேன். எல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. எதுவுமே மறைவு கிடையாது அப்படின்னு சொல்லி நீ சர்வவியாபி அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகினால் தேவன் நம்முடைய எல்லா வழிகளையும் கண்ணோக்கி பார்க்கிறார். நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்ம பாத்திரம் சீர் கொடுக்க முடியாது கண்ணோக்கி இருக்கிறார். அவர் வல்லம் வெளிப்பட முடியாது கண்ணோக்கி இருக்கிறார். எப்படியெல்லாம் இருக்கிறார்? வருஷந்தோறும் வருஷ துவக்கு முதல் முடி மட்டும் இருக்கிறார். அது மட்டுமல்ல, எவ்விடத்திலிருந்தும் அவர் நம்மளை கண்ணோக்கி. இதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. எவ்விடத்திலிருந்தும் நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் சரி, சமீபத்தில் இருந்தாலும் எங்கே போனால் கர்த்தரோட கண் உண்மையில என்ன செய்வோம்? கூட இருந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி பாருங்க? இங்கே பாருங்க, இங்கே பார்க்கணும். வீட்டில் இருந்தாலும் கர்த்தரோட கண் உண்மையில இருக்கும். ஸ்கூலுக்கு போனாலும் இருக்கும். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. புரியுதா? கர்த்தரோட கண் யார் மேலே இருக்கும்? நீ என்ன பண்ணாலும் இருக்கும். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகினால் தேவனுடைய கண்கள் நம்ம நோக்கி கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாக. இது அவருடைய பண்பா, தேவனுடைய பண்பா. இப்போ நிறைய வசனங்கள் நான் வாசிக்கிறேன், ஆனால் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா இந்த பைபிள் முழுவதுமே அவர் பண்பு வெளிப்பட்டிருக்கு. இப்போ அவர் கண்ணோக்கி பார்த்துருக்காரு. எல்லா பரிசுத்தவான்களும் கண்ணோக்கி பார்த்துருக்கிறார். நான் எதை உதாரணம் சொல்ல முடியும்? எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். அதனால் நான் சுருக்கமாக நம்ம வேண்டிய பகுதி மட்டும் சொல்லிக்கிறேன். முதல்ல நான் வசனம் வாசிக்கல, எல்லாம் தெரிஞ்சதான் சொல்ல போகிறேன். பாயிண்ட் வேணால் நோட் பண்ணிக்கோ. 12 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க வேகமாக. அதாவது நம்முடைய போஷிக்கிற விஷயத்தில், நமக்கு காரியத்தில் கர்த்தர் நம்ம கண்ணோக்கிக்கிறார். ஆகாரை கர்த்தர் செய்தார் கண்ணோக்கி. அது பிள்ளையை பார்த்து அதுபடி தண்ணியை கொடுத்தார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 18 அந்த வசனம் இருக்குது. அங்கேதான் முதல்ல அவர் சொன்னார் என்ன அப்படி. அங்கே தான் அதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 16:13 வாசிக்கலாம். அங்கே தான் முதல்ல ஆகார் சொன்னார், இந்த பிள்ளை பெற்றெடுத்தே நீ எங்கள் காண்கிற தேவன் என்று சொன்னார். அது பிரகாரம் அந்த 21ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. கர்த்தர் அந்த பிள்ளையை கண் பார்த்தார். அந்த என்ன செஞ்சார்? அந்த பாலைவனத்தில் கூட, அந்த வனாந்தத்தில் கூட கர்த்தர் ஒரு நீரூற்றை கொடுத்து அங்கே பிள்ளையை அங்கே ஆசிரியர் சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். 16:13 முதல்ல வாசிங்க. அப்புறம் 21:18 வாசிங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். என்னை காண்கிற யாரு என் கண்ணோக்கி இருக்கிறாரோ அந்த கண்கள் யார் என்ன பார்த்து கொண்டிருக்கிறதோ அவரை நான் செஞ்சேன் கண்டேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டதா. இப்போ 21:18 வாசிக்கலாம். இப்போ அந்த பிள்ளை பெற்றோடனே ஆகார் சொன்ன வார்த்தை தான், நீர் என்னை காண்கிற தேவன். என்னை நோக்கி கண் நோக்கி பார்த்து அந்த தேவனை நான் செஞ்சேன் பார்த்துட்டேன். அதனால் நீங்கள் காண்கிற தேவன் சொல்லி பேர் வைக்கிறேன்னு சொல்லி பேர் வச்சா அதுக்கப்புறம் என்ன உண்டாகுது? அந்த வனாந்து தண்ணியெல்லாம் போது பிள்ளை அழுகி சாவ போகிற இடத்துல வரும்போது கர்த்தர் கண் அவனுக்கு கண்டு தண்ணீர் கொடுத்தது சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம். இந்த வசந்த வாசிங்க 19. அடுத்தது ஹல்லேலூயா. அவருடைய கண்களை திறந்தார். ஆமென். 17ஆம் வருஷத்துல அந்த பிள்ளை அழுகிறதை கர்த்தர் கண்டார். அந்த சத்தத்தை கேட்டார். உடனே அங்கே ஒரு ஊற்றை உண்டு பண்ணார். இன்னும் துபாயிலே அந்த ஊற்று இருக்குதான்.
இன்னும் 30 அடி தூரத்திலே அந்த தண்ணி வந்து கொண்டிருக்குதான். அது ஆகார் ஊற்றின பேர் வைத்து வைத்திருக்கிறானோ. அந்த தண்ணி அவ்வளோ ருசியாக இருக்கும். வேலை அதை தவிர வேறு எதுவும் ருசி இல்லைன்னு சொல்லி இப்போது சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பார்த்தேன். அதை சுற்றி இப்போ பேணி காற்று கவர்மெண்ட் ஃபுல்லாக அண்டர்டேக்கிங் பண்ணி பேணி காற்று வச்சுருக்காங்க. வெறும் 30 அடியில் கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி லிட்டர் தண்ணி வந்து கொண்டிருக்கலாம். நல்லா டீப்பாக போனதுன்னா நிறைய தண்ணி வரும். 30 அடியில் அது வந்து கொண்டிருக்காங்க. அது ஆகார துறவுன்னு சொல்லி இன்னும் பத்திரமா வச்சுருக்காங்கன்னா துபாய் தேசத்தில் யூஏஇயில் தேவனுபாசம் சோத்திரம் உண்டாதாக. நான் வேணால் இந்த கிளிப் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்புறமா வாட்ஸ்அப்பில். தேவனுபாசம் சோத்திரம் உண்டாதாக. அதனாலே கர்த்தர் அங்கே பிள்ளை கண் பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை காண்கின்ற தேவன் சொல்லி முதல்ல சாட்சி கொடுத்தது இங்கே ஆகார் தான். தேவனுபாசம் சோத்திரம் உண்டாதாக. நமக்கு அதனால் நம்மளோட தேவையான விஷயங்களை நம்மளுக்கு போஷிக்கிற விஷயங்களை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் என்ன செய்கிறாரே பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண்களது நோக்கி கொண்டிருக்கு. உங்களுக்கு தேவையானது கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம நெருக்க நேரத்திலே கர்த்தர் என்ன செய்வார்? அவர் கண்கள் நோக்கி பார்க்கும். ரூத்துக்கு அப்படி நெருக்கடியான நேரம், சாப்பாடுக்கே வழியான நேரம், வாழறதுக்காக கர்த்தர் என்ன செய்தார்? அந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனார். போவாஸ் கண்களில் இறக்கம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். கண்களை பார்த்து கொண்டு இருந்தது. இஸ்ரவேல் பலன் அவருக்கு நிறைவாக இருப்பார்னு சொல்லி அவர் ஆசீர்வதித்தார். ரூத் 2ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாம். வேகமாக வாசிக்கலாம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. எனக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்க. எங்கன்னு பார்த்தோம், அவன் கிரியைக்கு பலன் கொடுக்குறார். நல்ல ஒரு தீரும் கர்த்தர் கண் நோக்கி பார்க்கறன்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே பார்க்குறார் ரூத்து, உன் செய்கிறது பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் செட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவரை நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்களுக்கு அவர் நிறைவான பலன் கிடைக்கும். ஏன்னா கர்த்தர் உன்னை இப்போ என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். நெருக்கத்தில் வந்தார். கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு ஒரு கடன் நெருக்கத்தில் கர்த்தர் பார்த்தார். என் சூழ்நிலை பார்த்தார். மடிந்து போனதை பார்த்தார். நான் நொடிந்து போனதை பார்த்தார். அவர் கண்களை பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு பெரிய வாழ்வை நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் நிறைவான பலனை கொடுத்து ஆசைவிட்டார். தேவன் நான் கடன் வச்சிருந்து வெளியே வர கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் உங்கள் நெருக்கத்திலிருந்தும் அவர் கண்கள் உங்களை பார்த்துருக்கக்கூடிய அவர் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கண்கள் உங்கள் நெருக்கத்தையும் பார்த்தது. முதல்ல பார்த்தோம் கர்த்தர் கண்கள் உங்களை போஷிக்க வேண்டிய காரியங்களையும் பார்த்தது. இங்கே கர்த்தர் கண்கள் உங்கள் நெருக்கத்தையும் பார்க்கிறது. நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. 3வது கர்த்தர் நீங்கள் பாவம் செஞ்சாலும் பார்ப்பார். கர்த்தர் ஒன்று பாவம் செஞ்சாலும் பார்ப்பார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 60 வசனம் வாசிக்கலாம். லூக்கா 22:60 வாசிக்கலாம். பேதுரு நீ சொல்ற ஆளு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா. சொன்ன சேவல் கூட்டிட்டு அடுத்த என்ன பாருங்க. இப்ப இயேசுவோட கண்கள் எங்க இருந்துச்சு? தேவனுடைய கண்கள் எங்க இருந்துச்சு? பேதுரை பார்க்க தன்னை மறுத்து பேதுரு நினைச்சா பார்த்தார். 62 வாசிக்கும் போது அவன் மன கசந்து அழுதான். ஹல்லேலூயா. பேதுரு தப்பு பண்ணும் போதும் அவனை என்ன செஞ்சது? கண்கள் பார்த்தது. தேவனுடைய கண்கள் பார்த்தது. அவ்வளோ மனம் கசந்து அழுதான். சில நேரத்தில் நம்ம பாவம் பண்ணிட்டு பாரமாக இருக்கு நினச்சிக்கிறோம். பயப்படாதீங்க. கர்த்தர் கண்கள் நோக்கமாக இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? கண்டுகிட்டோம். நம்ம கண்டுகிட்டோம் அர்த்தம். நம்ம பாவம் பண்ண தேவன் பார்த்துட்டாரோ அதனால் என் மனசு பாரமாயிட்டோ அப்படின்ட்டு இருக்கோம். தேவனுடைய சோத்திரம் நீங்கள் பாவம் செஞ்சது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் அறிய வரும்போது உங்கள் மனசு என்ன செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பாரமாயிடும். அதனால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் தேவஜனை அறிஞ்சுக்குங்க. பாவம் செய்யாதீங்க. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. அவர் நீங்கள் பாவம் செஞ்சதையும் பார்க்குறார். நீங்கள் பாவம் செய்யாமல் பசுத்தமாக இருக்குன்னு பார்க்குறார். ஆதியாகமம் 39:9 பார்க்குறோம். யோசேப்பு பாவம் செய்யாமல் பசுத்தமாக இருந்ததையும் அவர் கண்கள் நோக்கமாக இருந்தது. ஆகையினாலே ஜெயிலில் இருக்காங்க. அவருக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது. வாசிக்க வேண்டாம், தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா அந்த போத்திபா மனை விட்டு என்ன செய்யலை? யோசேப்பு பாவம் பண்ண பசுத்தமாக. கர்த்தர் இதையும் பார்க்குறார். பேதுரு இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பாவத்தையும் பார்க்கிறார். 2 கண்களையும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. அதனால் பாவம் தேவனுக்கு முன்பாக நம்ம பாவம் செய்கிறோம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ பிள்ளைகள்லாம் பார்க்கணும், நம்ம அப்பா முன்னாடி தப்பு செய்ய வேண்டாம். அப்பா ஐயா ஊருக்கு போயிட்டான்னா நம்ம அதை தப்பு செய்வோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்பா ஊருக்கு போனாலும் தேவன் பார்க்குறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பயம் என்ன செய்யணும்? அப்பாக்காக பாவத்தை நிப்பாட்டினதாக இருக்கக்கூடாது. யாருக்காக பாவத்தை நிப்பாட்டினதாக இருக்கணும்? தேவனுக்காக பாவத்தை நிப்பாட்டினதாக இருக்கணும். ஹல்லேலூயா. தந்தை தாயும் பார்க்க முடியாத பாவம் செய்த நிப்பாட்டினால உங்களுக்கு நினைச்சிடாதீங்க.
அவன் பலன் உண்டா நினைக்காதீங்க. நீங்கள் தந்தை தாயும் இல்லாத வேற நேரத்தில் கூட நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. ஆனால் தேவன் நம்மளை பார்க்குற ஒரு பயம் நெஞ்சில் இருந்தது அப்படின்னா நீங்கள் எவ்விடத்துல எங்கே போனாலும் செய்ய மாட்டீங்க, பாவம் செய்ய மாட்டீங்க. ஹல்லேலூயா. தந்தையை தாயும் பார்க்கணும் தான் பாவம் செய்யணும்னா தந்தை ஊருக்கு போகிற இடத்துல நீங்கள் பாவம் செஞ்சுருக்கீங்களே, அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி ஒரு பயம் இருக்கக்கூடாது. நாம் தந்தை தாய் இருந்தாலும் கூட அவர் கவனிச்சாலும் கவனிக்காம கூட தேவன் நம்மளை என்ன செய்வார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பயம் இருக்க வேண்டும். அதனால பாவம் செய்யக்கூடாது. இங்கே பேதுரு வந்து மறுதளித்தான். சரி, அவரை பிடிச்சி தான் போகிறோம், இனி எங்கே ஆண்டரை பார்க்க போகிறோம், அவருக்கு நினைப்பு கொடுக்கு. அதனால் எனக்கெல்லாம் தெரியாது, அறியே அப்படின்ட்டார். கர்த்தர் ஒரு பார்வை பார்த்தார், அவ்வளோதான். அடி வீரன் கலங்கிட்டு அத்தடி சொன்ன மாதிரியே அவர் கூட்டிகிட்டு அதை நாரி போச்சு, அவ்வளோதான், நம்மளோட காரியம் முடிஞ்சு போச்சு என்றார். அன்பானவர் மறுபடியும் பேரில் சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு வளர்ச்சியை கொடுத்தார். என்ன செஞ்சார், ஆட்டுக்குட்டி மேய்க்கிறியா அப்படின்னு கேட்டார். என்ன தேவனுக்கு சோத்திரம் இல்லாதாக கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனால பாவத்தையும் அவர் பார்க்கிறார். பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் நன்மை செய்கிறதும் கர்த்தர் பார்க்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசித்து பாருங்க. நீங்கள் நன்மை செய்கிறது, நீங்கள் நற்கிரியை செய்கிறதும் கர்த்தர் பார்க்கிறார். வாசிக்கலாம். வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1, 2. அவன் தேவ பக்தியுடனும் வீட்டர் அனைவரும் கூட தேவனுக்கு பயந்தவனா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். கர்த்தர் கண்கள் அவன் மேலே இருந்தது. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 3. அழைக்கவும் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக சந்ததி எட்டியது. ஹல்லேலூயா. கர்த்தரோட கண்கள் உங்க மேல் நோக்கமா இருந்தால நீ செஞ்ச தர்மம், நீ பண்ண ஜெபம் என்ன செஞ்சது, பார்க்கப்பட்டது. இப்போ உனக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி அந்த தேவதூதன் சொன்னார். தேவனுக்கு சோத்திரம் இல்லாத நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் பார்க்கிறார். நீ செய்த நன்மைகளை பார்க்கிறார். எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. தாய் தம்பளுக்காக பயந்து மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் சில நேரத்தில். அவரோட பிள்ளைகள்லாம் அப்பா ஜெபம் பண்ண சொன்னாங்க. அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் கண்கள் உங்கள் மேல் இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பொருள் செஞ்சால் நமக்கு அவர் தேவனுக்கு பயனாக இருந்து தான தர்மங்கள் செய்து தேவன் நோக்கி ஜெபம் பண்ணினார். கர்த்தர் பசங்க சோத்திரம் இல்லாத கண்கள் பார்த்து கொண்டிருந்தது. கர்த்தர் பொருநிலையை ஆசீர்வதித்தார். பசுத்தாவை நிரப்பி சபாய்க்கத்தில் இணைத்தார். தேவனுடைய பசங்க சோத்திரம் இல்லாதாக ஆகிய நீங்கள் செய்த நன்மைகளும் உங்களை ஆவிக்கிற காரணங்களும் கர்த்தர் கண்கள் என்னது பார்த்து கொண்டுதான். நம்ம இதெல்லாம் செய்யலாம் போகல அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உடனே நினைப்பேன், சில பிச்சை கேட்க போய் யாருக்கா போடாமல் போவேன். சில ஆட்களை பார்த்துட்டு நல்லதாக இருக்கேன், இவங்களாம் எனக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். நான் கர்த்தர் கண்கள் பார்ப்பேன். அது நன்மையாக தீமையானு கர்த்தர் கண்கள் தெரியும். ஒருத்தர் சிக்னலை ஒருத்தர் மறைச்சிட்டு எனக்கு சாப்பாடு கொடுக்க அப்படின்னா நான் 10 ரூபா கையில் கொடுத்தேன். நான் ஒரு பிச்சை கேட்கல, சாப்பாடு வேணும் எனக்கு அப்படின்னா அப்படியான்னு சொல்லிட்டு சாப்பாடு அப்போ என்ன நான் இறங்கி என்ன வாங்கி கொடுக்க சொல்கிறியா, சாப்பாடு வச்சுக்கோ, அப்புறமே எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னேன். உடனே அவன் யோசனை தான் போயிட்டான். என் பிள்ளைகள் 2 வருத்தம். ஏன் அப்பா ஒரு காசு கூட கொடுத்தாங்க, சாப்பாடுன்னு கேட்டான். அவன் பிச்சையாக கேட்டான், சாப்பாடை கேட்ட பிள்ளைகள் வருத்தம். வெளியே போய் சொன்னேன். அவன் வந்து சாப்பாடு கேட்கல. அவன் இறங்கி அந்த சாப்பாடு கட்ட போய் சாப்பாடு கொடுத்து பைசா கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு அவன் எதிர்பார்க்க மாட்டான்பா. ஓடிட்டு இருக்க வேண்டிய நிப்பாட்டி இவங்க சாப்பாடு கொடுத்து நான் பே பண்ணிடுறேன், இவனுக்கு சாப்பாடு கொடுத்து நான் சொல்லுவேன். அவன் எதிர்பார்த்துருக்கானா? கிடையாது. அவன் சாப்பாடுக்குடைய காசு அவன் கேட்குறான். சாப்பாடு காசு கேட்குறான். 100 ரூபா வாங்கினா அடுத்த 2,000 டாஸ்மாக் நான் கொடுக்கல. நல்லா தெரியும். இவன் என்ன சாப்பாடுக்கார வாங்குறவன் தனியாக என்ன மட்டும் வாங்க மாட்டான். 10 ரூபா வாங்கி சாப்பாடு வாங்கிடுவான். அவன் கேட்டது என்ன, நல்ல பாதிக்கிற பிள்ளையோடு இருக்கிறாரு, சில கொஞ்சம் என்ன செய்வான், சாப்பாடு கேட்டால் 10 ரூபா இருக்குன்னு வண்டி நிப்பாட்டி கேட்டான். நான் 10 ரூபா மாதம் கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். அவன் பிள்ளைக்கு அப்புறம் விளக்கம் கொடுத்தேன். ஆனாலும் இந்த காரியத்துக்கு எனக்கு தெரியாதுப்பா. கர்த்தர் கண்கள் அவனையும் பார்க்கும், என்னையும் பார்க்கும். கர்த்தர் அவருடைய எம்மைகள் அவர் இருந்து சோதித்து அறிஞ்சிக்கிட்டு அவ்வளோதான். என் உள்ளத்தை விழுந்துறீங்களே அவரே பார்க்குறாரு. 100 ரூபா கொடுத்தா அவன் சாப்பாடு 100 ரூபா திட்டம் போட்டுருக்கான். அந்த 100 ரூபா ஏன் செய்வான், அங்கே போய் வாங்கிடுவான்.
அது பாட்டு வாங்க அதுதான் போய் கொண்டிருக்காங்க நான் தெரியும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரமுள்ள சில நேரங்களும் கடினமான நெஞ்சமுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் அதையும் கண்களை பார்ப்பார். சில இறக்கமுள்ளவர்களாக இருக்கிறோம், அதையும் கர்த்தர் பார்ப்பார். எனிவே நம்மளுடைய தானம் கர்த்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், கண்ணோக்கி பார்த்துக்கிறார். இங்கே பொருள் தானங்கள் கர்த்தர் கண்பாறைக்கு வந்தது, கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக நம்முடைய ஜெபங்களும் என்ன செய்ய நம்முடைய எல்லா ஜெபங்களும் கர்த்தர் நோக்கி பார்க்க. 2 அதிகாரம் 16 வசனம் எல்லாம் தெரிஞ்ச வசனம்னா 2:7-16 முடிஞ்சா வாசிங்க. என் கண்கள் இந்த ஸ்தலத்துக்கு நோக்கமாக இருக்கிறது, என் சேவைகள் இந்த ஜபத்துக்கு கேட்கிறவளா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே வந்து பாருங்க, இங்கே நீங்கள் வாங்க, இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்க, ஆராதனை கலந்து கொள்ளுங்க. எதுக்கு நம்ம கூப்பிட்றோம் தெரியுமா? கர்த்தர் கண் உங்க மேலே நோக்கமாக இருக்கும். உங்கள் ஜபங்களை அவங்க கேட்கப்படும். அது மட்டும் வாசிங்க. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவளா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஒரு வரை ஜெபிச்சு பாருங்க, பெரிய கிரியை நடக்கும். இது வரைக்கும் இந்த 7 வருஷமா 8 வருஷமா இங்கே இதே நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து ஜெபிக்கிற ஆட்களை கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிற ஆசீர்வாதத்தை. ஹல்லேலூயா. கண்கள் பார்த்துட்டே இருக்கிறது அவங்க சாட்சி சொல்றாரு. வாசிக்கலாம். அடுத்தது, என் செவிகள் கவனிக்கிறவளா இருக்கும். அது அட்டென்ஷன், உங்கள் ப்ரேயருக்கு அட்டென்ஷன் ஆகும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. உங்கள் ஜப வாழ்க்கையும் கர்த்தர் செய்கிறார், கவனித்து கொண்டு இருக்கிறார். எத்தனை நாள் ஆராதனை வாரீங்க, எத்தனை நாள் சீக்கிரம் வாரீங்க, எத்தனை நாள் லேட்டாக வாரீங்க, எத்தனை நாள் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கிறீங்க, எத்தனை நாள் இந்த ஊழியத்தில் பிரயாசப்படுறீங்க, எத்தனை நாள் இந்த ஊழியத்தில் கை கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்குறார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே கர்த்தர் கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிறது, நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையிலையும் நோக்கமாக. நான் சொன்னதை நோட் பண்ணிட்டு வரீங்க நினைக்கிறேன். நம்மளோட போஷிக விதத்திலே கர்த்தர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நெருக்கத்து நேரத்திலே கர்த்தர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் பாவம் பண்ணும்போதும் கர்த்தர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் நன்மை செய்யும் போதும் கர்த்தர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் பரிசுத்தமாக இருக்கும் போதும் கர்த்தர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜெப வேலை, நம்ம ஆவிக்கிற காரியங்களையும் கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய சிறுமையிலும் கர்த்தர் நம்ம பார்த்து கொண்டிருக்கார். யோவான் 20 அதிகாரம் 5 வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் கேட்கிறார், ராமனும் பிரயாசப்படல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். வாசிக்கலாம். யோவான் 20:5. ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு சிறுமை அங்கே இருக்கு, அதையும் கர்த்தர் பார்க்கிறார். போய் வலை எந்த பக்கம் போடு அப்படின்றார். 153 பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் பேதுரு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஏன்னா கரையிலிருந்து இயேசு கரையிலிருந்து பேதுருவை பார்த்தார். ராமனும் பிரயாசப்படல என்ன எழுதுங்கன்னு கேட்கிறார். வாசிக்கலாம். போட்டு இயேசு கரையில் நின்று பேதுரை பார்த்தா, சீடனை பார்த்தா, கண்ணை நோக்கி வைத்தார். நம்மலாம் பீச்சில் எதை பார்த்துட்டு இருக்கோம்? என்ன ஜோயல் ஒன்று பார்த்துட்டு இருப்பார், ஜோயல் பிள்ளை ஒரு பார்த்துட்டு இருக்கோம், அவன் மனைவி ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படா ஐஸ்கிரீம் வந்து பார்க்கும், அது எப்படா ஏதாவது புதுசாக ஏதாவது வெரைட்டி டிஷ் கிடைக்க பார்க்கும். ஜோயல் வேறு ஏதாவது பார்த்துட்டு இருப்பார். என்ன பீச்சில் கர்த்தருடைய கண்கள் எழுந்துச்சு, நம்முடைய அன்பான சீசர்கள் அந்த பாத்திரத்தை பார்த்து கொண்டது. ஹல்லேலூயா. ஏதாவது கிடைச்சதா உங்களுக்கு? அன்பு ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்படின்னா சரி, இனிமேல் நீ என்ன நோக்கி பார்த்துட்டே, நான் உன் நோக்கி பார்த்துட்டல, இப்படி போட்டு வரைய போட்டால் பாருங்க 153 மீன்ஸ். ஆமாம், பெரிய 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 மீன், பெரிய லபா மீன். சிஸ்டர் பாஷையில் சொன்னால் படா மீன். படா மீனை பிடிச்சிட்டு எடுக்க முடியாமல் ஜெனரேட் இருந்தாங்க. கர்த்தர் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் கண்கள் உங்களை பார்த்துக்கினா உங்களை நிரம்பி ஒரு ஆசீர்வாதமே வேறு. ஹல்லேலூயா. வரலாம் பார்த்தார் அந்த மாதிரி. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனால உங்களுடைய சிறுமையிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய கண்கள் நோக்கி முடியாது செய்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதே சமயம் நம்முடைய வறுமையிலும் கர்த்தர் கண்கள் பார்க்குது. அந்த இதை வாசிக்க வேண்டாம். 7 விதவை காணிக்கை போட்டு என்ன சொன்னால் கர்த்தர் கண்கள் அதை பார்த்து என்ன சொன்னால் தம் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டார். அப்படின்னு என்னது? வறுமை. சிறுமையிலையும் பார்த்தா சிறுமை என்னன்னு தெரியுமில்ல? சிறுமைனா ஒன்று நாம இருக்குதான் சிறுமை. வறுமைனா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆமாம், அதையும் கொண்டு போட்டா அதையும் பார்க்குறேன். நீங்கள் எவ்வளோ காணிக்கை கொடுக்குறீங்க, எவ்வளோ வீட்டுக்கு வச்சுக்கிறீங்க, எவ்வளோ பிள்ளைகள் வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஊழியம் சொல்ல, அதையும் கர்த்தர் பார்ப்பார். பாஸ்டருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க ஒப்புவிக்கிற அவசியமே கிடையாது. அவர் அக்கௌண்டண்டா, அவர் பாஸ்டர், அவர் போதகர், வசனத்தை சொல்வார் போவார்.
என்ன நம்மளோட டேலி பேக்கேஜை கணக்கு போட்டு சரியாக வருதா பேக்கேஜ் கம்பெனி போல கிடையாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ சோத்தொழில் வாங்கிப்போம், உங்களை ஆசை இருப்போம். இது அவங்களோட வேலை. பார்த்துட்டு இருக்க வேலை யாரு எழுது இல்லை, கர்த்தர் பார்க்குறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் காணிக்கை படம் 7 இதுவை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டார். இவளே இது எல்லாத்தோட அதிக போட்டாள் என்று அவங்க சொல்லுறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் அதை பார்க்கிறார். அதனால உங்கள் வறுமையும் அவர் பார்க்கிறார், உங்களுடைய சிறுமையும் அவர் பார்க்கிறார், உங்கள் நெருக்கத்தையும் அவர் பார்க்கிறார், நீங்கள் பாவம் பண்ணுறதையும் பார்க்கிறார், விசேஷமாய் நீங்கள் நன்மை செய்வதையும் பார்க்கிறார். உங்கள் போஷிக்க விஷயத்திலையும் நீங்கள் கஷ்டப்படுறதையும் பார்க்கிறார், உங்கள் ஜப வாழ்க்கையும் பார்க்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன், உங்கள் விசுவாசத்தையும் அவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நீ யாருக்காக விசுவாசம் இருக்க வேண்டாம், தேவனுக்காக விசுவாசம் மாத்திரீங்க. எங்கள் அப்பா சொன்னாங்க, நான் நம்புறேன். அந்த கதையை விட நீ தேவனை விசுவாசிக்கிறாயா? இந்த விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் வரும்போது உங்களிடத்து பார்க்குற 4 வீடையும் உங்களோட மனைவி பிள்ளைகளும் என்ன நீங்கள் இவ்வளோக்கா பிரயாசப்பட்ட அப்போ அவங்க பார்க்கறது இல்லை. கர்த்தர் வரும்போது அவங்க பார்க்கறது, உங்களை அசட்டை பார்க்கறது இல்லை. என்ன ஈவன் அந்த இடத்துல பசுந்து கூட பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. கர்த்தரோட பார்க்கறது என்ன பார்க்குறா? விசுவாசத்தை பார்க்குறா. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆகிலும் மனுஷகுமார் 2ஆம் வரும்போது பூமியில் விசுவாசம் காண்பாரோ? சாத்தான் எல்லா விசுவாசம் ஒழித்து விட முடிய திட்டம் பண்ணிருக்கிறான். ஏன் காண்பாருன்னு தெரியுமா? ஏன் அவர் பார்க்கணும், விசுவாசத்தை பார்க்கணும். எபிரேயர் 11ஆம் பிரகாரமாய் 12:1 பிரகாரம் 12:1 தானே, 12:1 பிரகாரமாய் அந்த விசுவாசம் ஆரம்பித்தவர் அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தான் கொடுத்ததை கடைசி வரைக்கும் நான் வரும்போது வரைக்கும் வச்சுக்கணா அப்படின்னு பார்ப்பார். வச்சுக்கிட்டீங்களா? எங்கேயா சில நேரத்தில் போயிருந்தியா, சில நேரத்தில் வருந்தியா? அப்படிதான் நம்ம விசுவாசம். ஆடிட்டு இருக்க விசுவாசம் அல்ல, நிலை நிற்கிற விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் வர வரைக்கும் பார்க்கிறார். வாசிகள் அதை எபிரேயர் 12 இத்தனை திறனான சாட்சிகள் இருக்கு, அது நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றுக்க பாவத்தை தள்ளி விட்டு விசுவாசம் துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணும். அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமா இருக்கு, நாம் இயேசுவை நோக்கி ஓடுவோம். இதுதான் கர்த்தருடைய சிங்க்ரனைசேஷன். இதுதான் எதிர்பார்க்கிறேன். இது போதும். நான் உன்னை பார்க்குறேன்னா நீ என்ன பார்க்குறியா? பார்த்தியா? பார்க்க போறியா? பார்த்து கொண்டே இருப்பேன் விசுவாசத்தினாலே. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதான் பாயிண்ட். கர்த்தர் கண்கள் நம்ம நோக்கி பார்க்குது. நாம் தேவனுடைய கண்களை நோக்கி பார்க்குறோமா? வேற ஏதாவது பார்த்து கொண்டு இருக்கிறோமா? சில நேரம் ஏதாவது தேவைப்பட்ட மட்டும் என் கண்களை நான் எனக்கு ஒத்தாசை பருவம் ஏறெடுக்க பாட்டு பாடுறோம். எப்போ நம்ம துட்டு வரும்போது, நோய் வரும்போது, கொஞ்சம் குறுக்கு வலிக்கணுன்னே என் கண்கள் ஒரு பாட்டு உற்சாகமாக பாடுவோம். தாய்மார்கள் என்ன ஒத்தாசை வரும் கண்கள். எப்போ பாடுவேன்? கர்த்தர் வரும்போது வரைக்கும் பாடிட்டே இருப்பியா? இல்லை குறுக்கு வலி போனோன்னு பாட்டு நிப்பாட்டுவியா? அப்படிதான். குறுக்கு வலி போனோன்னு ஒரு சாட்சி சொல்கிறது பாட்டை நிப்பாட்டுறது. அடுத்த பெயின் வரும்போது அடுத்த பாட்டு. விசுவாசம் போயிட்டு வருது. இந்த காற்று அடிக்கும்போது ஃபீஸ் எப்படி வரும்போது இல்லை கரண்டில் அந்த மாதிரி தான் நம்ம விசுவாசம் ஆடிட்டு இருக்கு. பெர்மனன்ட் பவர் சோர்ஸ் மாதிரி இருக்கும். வல்லமையான விசுவாசம் மட்டும் வேணும். நம்மளோட விசுவாசம் என்ன தெரியுமா? பெரிய பவருங்க. அது பெரிய பவர். நீங்கள் அந்த விசுவாசம் என்ன வேணாலும் செய்யலாம். விசுவாசமே இந்த உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம். அப்படின்னு என்ன? விசுவாசனால தான் விக்டரி உங்களுக்கு கிடைக்குன்னா அப்போ அதெல்லாம் ஒரு பவர். நம்ம அதெல்லாம் இழந்து போய் நிற்கிறோம், அதெல்லாம் தொடாமல் இருக்கிறோம், அதெல்லாம் தள்ளி நிற்கிறோம். பாவத்தை தள்ளி விட்டு விசுவாசத்தை துவைக்கணும், அதை முடிக்கணும். இயேசு பார்த்து பொறுமையாக ஓடணும்னு சொன்னால் விசுவாசத்தை தள்ளி விட்டு பாவத்தை ஓடிட்டு இருக்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. எவ்வளோ மாறுதலான செஞ்சுட்டு எல்லாத்தையும் கர்த்தர் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறார். கடைசியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று கர்த்தர் ஒரு கேள்வி இருக்கிறார். ஒரு கொஸ்டின் உங்களால் வச்சிருக்கிறார். பதில் உங்கள்கிட்ட தான் இருக்கு. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. விசுவாசனா உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசனா we have a good power. faith is a good power. நீங்கள் எதையும் உடைக்கலாம். அதை வச்சுருக்கீங்களா? இல்லை உடைக்க முடியாத, அதாவது உடைக்கக்கூடிய ஒரு பொருளை கையில் வச்சுருக்கீங்களா? உடைக்க முடியாத பொருள் விசுவாசம். அது ஏனமோ சில தூக்குறது இல்லை, கையாளுறது இல்லை. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தர் வரும்போது விசுவாசம் தான் பார்க்க போகிறார். நான் மாதம் தசமாக கொடுத்தாண்டே அதெல்லாம் அந்தந்த மாதத்துக்கு கர்த்தர் கடனை ஊற்றி முடிச்சிட்டார். என்ன
நமக்கா ஓடி உழைச்சாந்து வச்சு இந்த பேச்செல்லாம் அங்கே ஆகாது. விசுவாசம் இருக்கா, நான் உன்னை நான் அழைச்சி போவேன், நீ நம்பி இருக்கிறாயா, நித்திய ஒன்று இருக்கிறாய், இந்த விசுவாசம் இருக்கிறார் மட்டும்தான் கத்தனை செய்கிறார். அங்கே நித்திய ஒன்று பேசிய அனுமதி செய்கிறார். தேவனுடைய பசங்க சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இப்போ உங்கள் விசுவாசத்தையும் கத்தரை பார்க்கிறார். தேவனுடைய பசங்க சோத்திரம் உண்டாதாக. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம விசுவாசத்தோடு காணப்பட்டு கத்தர் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிற பயத்தோடு எப்போவும் தேவனுடைய விசுவாசத்திலே காணப்படுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள்லாம் கத்தர் எதுக்கு செய்கிறாருன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டோம். மீண்டும் அதை ஞாபகப்படுத்துக்க ஒரு வார்த்தை சொல்கிறேன். யோபு 28ஆம் அதிகாரம், யோபு 21-24 வாசிக்கலாம். யோபு 21-24 வாசிங்க. யோபு 28-24 வாசிங்க. இல்லையா? அவர் பூமியில் 28-24 யோபு 28-24 அவர் பூமியின் கடையாந்தங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிற எல்லாம் காண்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கண்கள் எங்கே இருக்குதுல, அவர் பூமியின் கடையாந்தங்களை பார்த்து வானத்துக்கு இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சுத்தி முத்தி எல்லாத்தையும் பார்க்கிறார். இந்த 12 நம்ம காரணம் பார்த்தோம். ஆனால் நிறைய இடத்துல கத்துறோம்ல பார்த்துட்டு இருக்காது, நம்ம தியானிக்க முடியாது, நேரம் இல்லாதனால இந்த 12 காரியம் பார்த்தோம். வறுமை, சிறுமை, நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய ஜப காரியங்கள், நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பிரயாசங்கள். என்ன அந்த விதவை சொல்லுறது நம்மளோட பிரயாசத்தை சொல்லுறதை எடுத்து பாயிண்ட் எடுக்க சொல்ல விட்டுட்டேன். பிரயாசம், விதவை செஞ்சது பிரயாசங்கள். நம்முடைய கோஷி விஷயத்தில் மற்றும் விசுவாசத்தில் எல்லாம் நம்ம சுருக்கமாக பார்த்தோம். எல்லாரும் கத்தனை செய்கிறார், பார்த்து கொண்டே வருகிறார். அதனால் நீங்கள் உங்களுக்கு எஜமான் கத்தராக வைத்துக்கொண்டு அவர் தான் நம்ம பார்க்குறான்னு சொல்லி நீங்கள் கவனமாக இருங்க. கத்திரபசாம் சோத்திரம் இல்லாதாக இங்கே யோபு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அவர் தான் பார்த்துருக்கான்னு பார்த்துக்கோ. ஏன்னா அவர் என்ன பூமியின் கடையாத முழுக்கத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். வானத்துக்கு கீழே இருந்த பூமி முழுவதையும் பார்த்துட்டு இருக்கிறார். அசைக்கவே முடியாது. தப்பிச்சு போகலாம் நினைக்க வேண்டாம். இன்றைக்கி நம்ம பாவம் செஞ்சு மனைவியை சமாளிக்கலாம், பாவம் செஞ்சு பிள்ளைகளை சமாளிக்கலாம், பிள்ளைகளை தவப்பனை சமாளிக்கலாம். போட்டோம், மன்னிச்சு விட்டுருங்க. எதை கொண்டு வந்து மன்னிச்சு விட்டுருங்க. தேவன் பிள்ளை நீங்கள் தப்பிக்க முடியாது. கர்த்தர் ஒரு நாள் அது கிரிக்கெட்டை வரல தந்தையா வசனம் ஏன்னா ஆரம்பம் சொல்லிட்டேன், முன்னூறுலேயே சொல்லிட்டேன். கர்த்தர் நல்லோர் தீரையும் அவனுக்கு பலன் அளிக்க முடியாது. என்ன செய்யறவர்? அவள் கண்கள் பார்த்து கொண்டுதான். யாரும் தப்பிக்க முடியாது. நம்ம யாராவது தூக்கி விடலாம், நம்ம யாரும் மன்னிச்சு விடலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க, என்ன வேணால் பண்ணிக்கிங்க, உங்கள் மனசு பிரகாரம். கர்த்தர் கண்கள் அவளுக்கு தெரியும். இவன் தப்பு பண்ணானா தப்பு பண்ணலையா, மனைவிக்கு துரோகம் பண்ணானா கர்த்தர் கண்களுக்கு தெரியும், பிள்ளைக்கு துரோகம் பண்ணால் கர்த்தர் கண்களுக்கு தெரியும். நம்முடைய விசுவாசம் எல்லாமே கர்த்தருக்கு ஒழுங்காக இருக்கிறோமா அப்படிதான் இருக்க வேண்டும். இன்னும் சில நேரத்தில் நான் 19 சில நேரத்தில் சில நேரங்களில் நான் எங்கள் பிள்ளைகளுக்கு நான் ஏதோ சாப்பாடு கொடுத்துட்டு ஹோட்டலில் சாப்பிடாம என் மனசு குத்தும். பிள்ளைகள் நான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பார்க்கல, ஆனால் கர்த்தர் பார்த்துட்டு இருப்பாரு. மனசுக்கு போகும்போது பார்சல்னு சொல்லிட்டு என்ன கர்த்தர் அதையும் பார்ப்பார்ல. அதுக்காக தான் என்ன நம்ம அதான் விசுவாசங்க. கர்த்தர் தருவார், எனக்கு இந்த செலவு பண்ணால் தருவார். செலவுக்காக யோசிப்பேன் சில நேரத்தில். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? தருவான். ஏன்னா அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்குன்னு தான். நம்ம கர்த்தர் கண்கள் தப்பவே முடியாது. சர்வம் அவருக்கு எதுவும் மறைவும் கிடையாது. அவர் சர்வ வியாபி. அவர் எங்கேயும் இருக்கிறார், எவ்விடத்திலும் இருக்கிறார். பூமியில் கிடையாதவங்களும் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். வானத்து கீழேயும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம நல்லதையும் பார்க்குறார், நம்மளோட கெட்டதையும் பார்க்குறார், நம்மளோட பரிசுத்தையும் பார்க்குறார், பாவத்தையும் பார்க்குறார், நம்முடைய துன்பத்தையும் பார்க்குறார், நம்மளுடைய இன்பத்தையும் பார்க்குறார், நம்மளோட நெருக்கத்தையும் பார்க்குறார், நம்மளோட ஜெயத்தையும் பார்க்குறார், நம்மளோட விசுவாசத்தையும் பார்க்குறார், நம்மளோட அவிசுவாசத்தையும் பார்க்குறார், நம்மளோட கையின் பிரயாசத்தையும் பார்க்குறார், நம்மளோட நன்மைகளையும் பார்க்குறார், நற்கையும் பார்க்குறார், நம்மளோட தீமைகளையும் பார்க்குறார். ஆகையினாலே தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தர் தேவோட சன்னியாசத்தை மாத்திரம் கர்த்தரை பார்த்துருக்கான்னு வச்சுருக்காங்க. எல்லாரும் நம்ம கர்த்தர் சமூகத்தை மட்டும் பயபக்தியாக இருக்கும், ஒழுங்காக பார்க்குறா. நீங்கள் பேச வேண்டாம், எங்கே போனால் கர்த்தவங்களை பார்த்து இருப்பார். ஹல்லேலூயா. கவனமாக இருக்கு. தேவனுடைய சந்தோஷம் இல்லாத ஏற்கனவே சொல்ல பிரகாரமாக இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு நல்ல பாத்திரத்தை உண்டாக்குறது தான். வாசித்து முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:19-20 2 தீமோத்தேயு 2:19-22 வரைக்கும் வாசிங்க, நிதானம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 2 கர்த்தர் தம்முடைய அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும்
அநியாயத்தை விட்டு விலகக் கடவன் என்று. விலக கடவன். ஹalleluya. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏன் கர்த்தர் சொன்னார்னு பார்த்துக்கோங்க. அநியாயத்தை விட்டு விலகி இருக்க கடவன். அதற்கு முத்திரையாய் இருக்கு. அது முத்திரையா அடுத்த வாசிங்க. அந்த அஸ்திபாரம் முத்திரையா இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. ஒரு வீட்டிலே பொண்ணு வெள்ளியும் பாத்திரம் மாத்திரம் இல்லை, மரமும் மண்ணுமான பாத்திரமும் இருக்கு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கணத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது, பாத்திரம் இருக்கு. ரைட்டு. ஆகையாலே ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமாக இருக்கிறதும் எந்த நற்கிரைக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமா இருப்பா. இதுக்குதான் கர்த்தர் சொன்னார், இதை விட்டு விலகி ஓடுங்க அப்படின்னு சொன்னார். வசனம் 14 சொல்றல, அநியாயத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். பிற்பாடு என்ன சொல்லுங்க, இவனை விட்டு விருந்து இவனை விட்டு விலகி தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் தேவனுக்கு பிரியமான பாத்திரமாகவும் எஜமான் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாகவும் எந்த வேலைக்கு என்ன நற்கிரை செய்யக்கூடிய ஆயத்தப்பட்ட பாத்திரமாகவும் விசேஷமாய் கனமுள்ள பாத்திரமாகவும் என்ன செய்யலாம், மாற்றப்படலாம். பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த பாலிய விலை விட்டு ஓடி அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. சுத்த இதயத்தோடும் கர்த்தர் தொழுகிறவனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடைபடி நாடு. அப்போஸ்தலர் பவுல் எப்பவும் தான் சொல்லுவார், எப்படின்னா ஒன்று விலகு அப்படின்னா எங்க சேரணும்னு சொல்லுவார். அதான் டாக்டரின். ஒன்று விலகுன்னா என்ன செய்யணும்னு சொல்லுவார், எங்க போய் சேரணும்னு சொல்லுவார். இங்கே பாலிய விஷயம் விலையோடு அநியாயத்தின் விலையோடு சொன்னவர் எங்க சேரணும் சொன்னார், நீதியோடு இருக்கிறவர்களையும் பசுத்தோடு இருக்கிறவர்களையும் நீ அடைபடி நாடு. இப்படி செஞ்சேன்னா உன் பாத்திரம் என்ன வரும், பசுத்தமாக்கப்படும். கர்த்தரோட பார்வைக்கு எஜமான் பயன்படுத்த பார்வைக்கு யதார்த்தமான பயன்படுத்த பாத்திரமா பயன்படுத்த முடியாது. கர்த்தர் என்ன செய்ய உன்னை முயற்சிப்பா அந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்துறதுக்கு எல்லா நற்கிரியும் செய்த பாத்திரமா உன்னை மாற்றுவார். விசேஷமாய் கனமுள்ள பாத்திரமா மாற்றுவார். ஆகையினால இந்த பிரச்சனையிலிருந்து இந்த தீமை நாம் செய்ய தீமையும் கர்த்தர் பார்க்கிறார், நாம் செய்ய பாவத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், நம் கையின் பிரசத்தை நம்ம கை கட்டி போடுறதையும் கர்த்தர் பார்க்கிறார், நம்ம செய்ய தப்பினையும் கர்த்தர் பார்க்கிறார். இவைகளை விட்டு விலகி ஓடி என்ன செய்ய, நீ கர்த்தர் கண்கள் பார்க்குன்னு சொல்லி கனமுள்ள பாத்திராய் மாறத்தக்கதாய் எஜமான் உன்னை பயன்படுத்த பாத்திராய் மாறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் அவர் இஷ்டத்து பிரகாரமாய் நம்ம வளைந்து கொள்வதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. அவரோட கண்கள் அதுக்காக பார்த்து கொண்டிருக்கிறது. விசேஷமாக எதுக்கு பார்த்து கொண்டிருக்குது, நல்ல கனமுள்ள பாத்திரமாய் நம்ம மாற்றுறதுக்கு பார்த்து கொண்டிருக்குது. நல்ல எஜமான் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் மாறுறதுக்கு பார்த்து கொண்டிருக்குது. நல்ல நற்கிரியை செய்யக்கூடிய எந்த நேரத்தையும் எல்லா சமயத்தையும் நற்கிரியை செய்யக்கூடிய பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்த முடியாத அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இவைகளை விட்டு விலக வேண்டும், இவைகளை சேர வேண்டும் சொல்லி இங்கே அப்போஸ்தலர் பவுல் ஆவியானவர் புத்திரரை நோட் பண்ணிக்கோங்க. அந்த பிரகாரமாய் நாம் யாரோட சேர்றோமோ அதான் முக்கியம், யாரோட விலகி இருக்கிறோமோ அதான் முக்கியம். விலகிருக்கிட்ட போய் நம்ம சேர்ந்துருக்கோம், சில நேரத்தில் சேர்ந்துருக்கிட்ட போய் விலகி இருக்கிறோம். பாத்திரம் எப்படி பயன்படும், நல்லா கேட்டுக்கோங்க. சேர்ந்துருக்கிட்ட போய் நம்ம என்ன செய்யறோம், விலகி இருக்கிறோம். விலகி இருக்கார்கிட்ட போய் நம்ம சேர்ந்துக்கிறோம். பாத்திரம் எப்படி இருக்கும், கனவீனம் உள்ளதாக இருக்கும், கனவீனம் உள்ளதாக இருக்கும். பாத்திரம் கத்தர் பயன்படுமா, ரெண்டுமே கத்தர் பார்க்குறா. நீ எங்கே சேர்ற, நீ எங்கே விலகி ரெண்டு பார்க்குற. சேர்க்கட்டில் சேர்ந்தோம்னா விலகுகளில் சேர்ந்தோம்னா அந்த பாத்திரம் கத்தர்கிட்டே பயன்படும். ஹல்லேலூயா. அது கனமுள்ள பாத்திரமா மாறும், எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமா மாறும். எந்த நேரத்தில் எல்லா நற்கிரியும் செய்யக்கூடிய பாத்திரமாக மாறும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அதுக்காக கர்த்தர் கண்கள் உங்க மேலே நோக்கமா இருக்கு. பூமி முழுவதும் நோக்கமா இருக்கு, கடையாளம் முழுவதும் நோக்கமா இருக்கு, ஒவ்வொரு வருஷமும் உங்க நோக்கமா இருக்கு. எவ்விடத்துல இருந்தும் கர்த்தர் கண்கள் உங்க மேலே நோக்கமா இருக்கு. வல்லமை வெளிப்பட முடியாது நோக்கமா இருக்கிறது. விசேஷமாக பாத்திரம் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் கனமுள்ளதாய் மாறத்தக்கதாய் கண்கள் நோக்கமா. தேவனுடைய பிள்ளைகள் இதை அறிந்து கொள்வோமாக. உத்தமனுக்கு அப்படியா உத்தமனை நோக்கி கர்த்தர் பார்த்துக்கிற 1 பேதும் எழுதுறா. 1 பேதுரு 3:12 வாசித்து முடிக்கலாம். 1 பேதுரு 3:12. 1 பேதுரு 3:12. கர்த்தர்கள் நீதிமான்கள் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் கவனமா இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க அப்போஸ்தலரையும் கூட இந்த கண்கள் சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறார். எங்க ஆரம்பிச்சோம், எங்க முடிச்சோம் பார்த்தீங்களா? எங்க ஆரம்பிச்சோம்,
எங்கே முடிச்சாச்சு. தாவீதில் ஆரம்பித்தோம், அப்போஸ்தலர் பேரில் கண்களை பார்த்து கொண்டு முடிச்சாச்சு. இது ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் மனிதத்தும் போது, அவர் பாவம் பண்ணும்போது கர்த்தர் கண்கள் யாரை பார்த்துச்சு? பேதுரு பார்த்து போட்டார் ஒரு பாயிண்ட். கர்த்தர் கண்கள் நீதிமான் நோக்கமாக இருக்குது அப்படின்னு பாயிண்ட் போட்டார். என்ன அதனால் நம்ம வேண்டுதெல்லாம் அவர் செவிகளுக்கு போய் சேருன்னு போட்டார். தேவனை ஜனங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிள் முழுவதும் கர்த்தருடைய இந்த பண்பு காணப்படுகிறது. அவர் கண்ணன் மேலே நோக்கமாக இருக்குன்னு காணப்படுகிறது. நம்முடைய பாத்திரம் நல்லதாக மாற வேண்டும் சொல்லி கர்த்தர் காணப்படுது. நம்முடைய பாத்திரம் எஜமானுக்கு, தேவனுக்கு, இயேசுக்கு பயன்படுத்தாக மாற வேண்டும் சொல்லி பொய்வன் பாத்திரத்தை வளைந்தது போல கர்த்தர் கண்கள் நம்ம நல்லபடியாக நல்ல பாத்திரம் வளையதுக்கு நோக்கி கொண்டிருக்கு. அவருடைய வல்லமை நம்ம மேல் விளங்குறதுக்காக கர்த்தர் கண்கள் இந்த பூமியும் நம்ம மேல் உலாவி கொண்டிருக்குது. அவருடைய கண்கள் நம்முடைய எல்லா காரியங்களும் பார்க்குது. பாவத்தை பார்க்குது, தீமையை பார்க்குது, நன்மையை பார்க்குது, உபோஷிக்கிறதை பார்க்குது, வறுமையை பார்க்குது, சிறுமையை பார்க்குது, ஜப வாழ்க்கையை பார்க்குறது, குறிப்பாக விசுவாசத்தை பார்க்குது. பார்த்து சீர்படுத்த வைக்குது. எது விலகி விடணுமோ விலகி விட வைக்கும். எது எதை சேரணுமோ அவங்க சேர வைத்து நாம் கர்த்தரை பயன்படுத்துகிற பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் தொடர்ந்து கர்த்தரை கண்டு நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாத்திரமானது நாம் தேவனுக்கு வந்த பாத்திரமாக மாறத்தக்கதாய் கர்த்தர் கண்களை பார்த்து நம்மளை தொடர்ந்து தேவனுக்கு பயன்படுத்துகிற பாத்திரமாய் நாம் காணத்தக்கதாய் நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமாக. இன்னும் கர்த்தருடைய கண்களை நம்ம பார்த்துருந்து நம்முடைய பாத்திரத்தை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி கர்த்தருக்கு உந்த பாத்திரமாக மாறத்தக்கதாய் கர்த்தருக்கு பயன்படுத்துகிற பாத்திரமாய், எஜமானுக்கு பயன்படுத்துகிற பாத்திரமாய் கர்த்தரை மாற்றுவராக. தொடர்ந்து கர்த்தர் நம்ம கண்களை நோக்கியிருந்து நம்மளை சீர்படுத்தி நம்மளை பார்த்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.